ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்சி எலாஸ்டிக் டாப் இது வந்து நம்ம பெரியவங்க போடுற அளவுக்கு தான். இப்போ வந்து நம்ம 36 30 அந்த சைஸில் இருக்கிறோம் இல்லைங்களா, போடுறீங்களா ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். பாருங்கள், இது வந்து 23 உயரம் 23 அகலம் 23 அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 2ஆக மடிச்சிருக்கேன். அதை இன்னொரு மடிப்பு மடித்து 4ஆக மடித்து அப்புறம் 2.5 இன்ச் அளவுக்கு இந்த நெக் சைடில் ஓப்பன் சைடில் 2.5 இன்ச் அளவுக்கு வைக்கணும். அதே மாதிரி உயரத்துக்கு கீழே வந்து 7 இன்ச் வைக்கணும். அந்த ஹார்ம் ஹோல் ரெடி பண்ணுவீங்களா, அதே தான். அது மாதிரி வந்து 2.5 கீழே வந்து 7. அப்புறம் அந்த வளைவு கொடுத்துட்டு நம்ம அழகாக அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். சேம் அதே இது ஸ்லீவ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இது 10 இன்ச்சு 3/4 15 வரும். அந்த மாதிரி நம்மளோட சாய்ஸ் தான் இது. நான் 10 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஆல்ரெடி கட் பண்ணிடலாம். அதை வச்சு அப்படியே கட் பண்ணால் அந்த சேம் அது அப்படியே வந்துடும். சேம் அப்படி இல்லைனா அவ்வளோதான். 2.5 இல்லை 7 வச்சு நம்ம கட் பண்ணி அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். அதே தான் சேம். இந்த மாதிரி நம்ம குயிக்காகவும் முடிஞ்சிருது, ரொம்ப அழகாக ஃபேன்சியாகவும் இருக்குது. நம்ம வந்து கடையில் வாங்கினா இது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, கொஞ்சம் விலை டபுள் விலையாகும். நம்ம ஒரு 500 ரூபா கிட்ட ஆகும். நம்ம வீட்டிலே தைச்சா 250 முடிஞ்சிடும். பாருங்கள், அந்த கிராஸு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணிவிட்டுட்டோம். கட் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிட்டு அவ்வளோதான். மடித்து தைச்சிட்டு அந்த கீழே 2 ஜாயின் பண்ணி அதை ஜாயின் பண்ணி நம்ம தையல் போட்டுடணும். ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நம்ம தையல் போட்டுடணும். அங்கே தான் தையல் போட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாடியில் ஜாயின் பண்ணணும். பாடியும் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுடணும். 2 சைடும் ஸ்டிச் போடணும். ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு அந்த ஜாயிண்ட்டில் இந்த ஜாயிண்ட்டு ஸ்லீவோட ஜாயிண்ட்டும் பாடியோட ஜாயிண்ட்டும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே நம்ம அழகாக வச்சு ஜாயின் பண்ணிடணும். அழகாக அப்படியே கரெக்டாக அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சேம் ஒரே மாதிரி வரும். நம்மளுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம நல்லாயிருக்கும். நம்ம கிளாத் வாங்கி நமக்கு ஏற்ற மாதிரி தைச்சிக்கலாம். கம்மி விலையிலே சீப்பாக முடிஞ்சிடும். பாருங்கள், 2 பக்கம் அதே போல் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக்காக ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். இப்போ வந்து 2 மடிப்பு மடித்து அழகாக தைச்சிட்டு கொஞ்சம் எலாஸ்டிக் வரதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும். அழகாக அதுக்கும் மேல் சைடு நான் ஒரு சின்ன ஸ்டிச்சு போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கேப் விட்டு, அப்போ அந்த எலாஸ்டிக் போடும்போது அந்த லுக்கு அழகாக இருக்கும், செமையாக இருக்கும். அதனால தான் மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையல் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இது இந்த சென்டராக வந்து நம்ம எலாஸ்டிக் போட போகிறோம். அப்போ வந்து அந்த சுருக்கம் வந்து அழகாக தெரியும். இப்போ அவ்வளோதான். எலாஸ்டிக் வந்து நான் வந்து 26 இன்ச்சு எடுத்திருக்கேன். சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 75 அந்த மாதிரி போடலாம். நம்ம கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் இது அழகாக இருக்கும். நெக்கு கொஞ்சம் அகலம் தான், அதுதான் அழகாக. பாருங்கள், சுருக்கம் எவ்வளோ அழகாக வந்து அந்த நம்ம மேலே ஒரு தையல் போட்டதுனால அந்த ஃப்ரில் மாதிரி அழகாக இருக்குது. அந்த எலாஸ்டிக் கொஞ்சம் அகலமாக அப்படி வரும்போது கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்து அழகு நம்ம குழந்தைங்களும் தைக்கலாம், நம்மளும் தைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துச்சு, குயிக்காக முடிஞ்சிச்சு. நம்ம காசை மிச்சம் பண்ணலாம். நீங்கள் கம்மி விலைக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.